என்னை பொறுத்தமட்டில் முந்தைய நாள் ராகுல் காந்தி ஒரு ட்விட்டர் போடுறார். மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரானவர்கள் என்று போடுறார். ஆனா தலைநகரிலேயே காங்கிரஸ் கூட இப்படி கொண்டாடியது கிடையாது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தலைநகரில் கொண்டாடி எல்லோருக்கும் வாழ்த்து தெரிவித்தது உண்மையிலேயே மகிழ்ச்சி. அது முந்தைய தினம் விஜய்க்கு ஆதரவாக போடுகிறேன் என்று சொல்லிவிட்டு பாரத பிரதமருக்கு எதிராக தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரானவர் என்ற போட்ட மோடிக்கு என்ற ட்விட்டருக்கு மோடி நேற்று செயலில் பதில் சொல்லி இருக்கிறார். அந்த வகையில் நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். தமிழ் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். எல்லா துறையும் நீதித்துறை திரைத்துறை எல்லோருமே கலந்து கொண்டார்கள். இந்த வகையில் மிக்க மகிழ்ச்சி. அது மட்டும் இல்ல, நேற்று தயாநிதி மாறன் அவர்கள் தமிழ்நாட்டில எல்லாம் கம்ப்யூட்டர் பயன்படுத்துறாங்க, வடநாட்டில் பெண்கள் எல்லாம் குழந்தை பெற்றுக்கிறாங்க என்று தமிழ் பெண்களே மற்ற மாநிலத்து பெண்களை தவறாக பேசினால் தமிழ் பெண்களே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். தமிழ்நாடு நிச்சயமா வளர்ந்திருக்குது. அதுக்கு தயாநிதி மாறன் மாத்திரம் காரணம் அல்ல. மரியாதைக்குரிய காமராஜர் அவர்கள் இலவசமாக உணவோடு கல்வியும் கொடுத்து அதனால எல்லாரும் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்களே தவிர தயாநிதி மாறனுக்கு இத மாதிரி பேசுறதுனால தமிழகத்தை மற்ற மாநிலங்களுக்கு முன்னால் தலைகுனிய வைக்கிறார்கள் என்பது எனது குற்றச்சாட்டு. அதே மாதிரி முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து மத்திய அரசை குறை சொல்லிக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு ஆந்திரா போல ஒற்றுமையாக இருந்து தமிழகத்திற்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தால் தமிழக மக்கள் மகிழ்வார்கள். இல்லை என்றால் இன்னும் 4 மாசம் தான். 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். 23ஆம் தேதி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் சென்னை பக்கத்துல வராங்க. அது தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் எல்லாரும் கலந்து கொள்வார்கள். அதில் நிச்சயமாக எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றியின் ஆரம்ப கூட்டமாக அந்த கூட்டம் இருக்கும். இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் தமிழக முதலமைச்சரையும் தமிழக அரசாங்கத்தினையும் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு விஞ்ஞான உலகம், மாடு பிடி வீரர்கள் ரத்த காயத்தோட தூக்கிட்டு போய் சில பேர்லாம் போன வாட்டி இறந்தார்கள். ரத்தம் அவர்களுக்கு தயாராக வைத்து மருத்துவமனையே ஜல்லிக்கட்டு இடத்துல கொண்டு வச்சு நீங்க பரிசு பொருட்களுக்கு கொடுக்கின்ற மரியாதையை, சிறப்பு விருந்தினர் முதலமைச்சர் அவர்கள் போன்றவர்களை வருகைக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை, அங்க ஒரு மொபைல் ஹாஸ்பிட்டல் வச்சு பிளட் டிரான்ஸ்பியூஷனோட ஃபெசிலிட்டிஸ் வச்சு அங்க மாடுபிடி வீரர்கள் யாரும் காயப்படக்கூடாது, உயிரிழக்க கூடாது என்ற நோக்கத்தையும் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.